இலங்கையிலேயே ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. வெறுமனே ஒரு தொலைபேசியால 14 வயதினையுடைய சிறுமியினுடைய உயிர் பரிதாபகரமாக பலியான சம்பவம் ஒன்று அரங்கேறி இருக்கிறது. அதாவது அந்த சிறுமியினுடைய தந்தை தான் தன்னுடைய 14 வயதினை உடைய மகளை வெட்டி கொலை செய்திருக்கிறார். இந்த சம்பவம் எங்கு அரங்கேறி இருக்குன்னு சொல்லி சொன்னால் காலி மாவட்டம் எல்பிட்டிய தொகுதியில் அமைந்திருக்கிற உரகஸ் மங்கந்திய தொல்கடை பகுதியில தான் நடந்திருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னால் தந்தைக்கும் மகளுக்கும் இடையில ஒரு தகராறு ஏற்பட்டிருக்கிறது. தொலைபேசியால ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்திருக்குது. இப்ப இது சாதாரணமா எல்லா இடமுமே நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா 14 வயசுன்ற போது அந்த சிறுமிக்கு படிக்கிற வயசு என்ன. இப்ப சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரோட கையிலயுமே என்ன இருக்கோ இல்லையோ தொலைபேசி கட்டாயம் இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்ப சாதாரணமாக ஒரு குழந்தையை தூங்க வைக்கிறதுக்கோ இல்லைன்னு சொல்லி சொன்னால் இப்ப நாங்கள் சாப்பிட வைக்கிறேன்டாச்சும் கூட தொலைபேசி கட்டாயம் வேணும். இப்ப அந்த அளவுக்கு இந்த தொலைபேசியின் பாவனை வியாபித்திருக்கிறது. தொலைபேசி பாவிக்கிறது தவறு கிடையாது. இப்ப நாங்கள் பயன்படுத்துற விதத்துல தான் இருக்கிறேன். இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் தொலைபேசி தேவையில்லை. படிக்கிற வயசுக்கு இப்ப எதுக்கு இந்த தொலைபேசி? ஆனா இப்ப ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் படிக்கிறத காரணமாக வச்சிருக்கிறோம். உண்மைதான், இல்லையென்று இல்ல. இப்ப தொழில்நுட்பம் வளர்ந்திருக்குது, உலகம் வளர்ந்திருக்குது, ஜூம் கிளாஸ் பேப்பர்ஸ் டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான காரணங்களை சொல்லி பிள்ளைகள் என்ன செய்யணும், போனை கையில எடுக்கணும். அப்ப இப்படி தேவையை கருதி, படிப்பு தேவையை கருதி மட்டும் சின்ன பிள்ளைகள் போனை பயன்படுத்தலாம். இப்ப தேவையில்லாம செயற்பாடுகளுக்கு போறதாலதான் தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த மாதிரியான கொலைகள் செய்யற அளவுக்கு போகுது. இப்ப பிள்ளைகளை பிளவுறது பலமை, பிள்ளைகள் பிளவடினம் பேரண்ட்ஸ் விடமாட்டினம் தானே, இப்ப தண்டிக்கத்தான் வெளிக்கிடுவினம். ஆனால் கொலை செய்யற அளவுக்கு இந்த சம்பவம் போயிருக்குன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் யோசிக்கத்தான் வேணும். அதுவும் தந்தை சும்மா இல்ல, மகளை கூர்மையான கத்தியால தாக்கி கொலை செய்திருக்கிறார். அதுவும் நேற்றைய தினம் அளவிலே இந்த சம்பவம் நேற்றைய தினம் இரவு வேளையில நடந்திருக்குது. பிள்ளைகள் வளமையாவே பிளவுறது வளமை, அதுக்கு கொலை செய்யற அளவுக்கு போகக்கூடாது. இப்ப பிள்ளைகளுக்கு நாங்க சொல்ற மாதிரி சொல்லி புரிய வைக்க வேண்டும். இப்ப அன்பாக சொன்னால் கூட அவர்கள் கண்டிப்பாக கேட்பார்கள். அதை விடுத்து இந்த மாதிரியான மிருகத்தனமான செயற்பாடுகள்ல ஈடுபடுறதால கடைசியில பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது, பிள்ளைகள் உயிர் தான் இப்ப போயிருக்குது. இப்ப அந்த உயிரில் அந்த சிறுமியின் சடலம் எல்பிட்டிய வைத்தியசாலையில பிரேத அறையில வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார்.